நண்பர்களே வணக்கம். போன தடவை நீங்க பிரியாணி வீடியோ பார்த்திருப்பீங்க. அதுல சர்வ் பண்ணும்போது ஒரு குழம்பு ஊத்திருந்தேன், மட்டன் குழம்பு. அதோட ரெசிபியை தான் இப்ப பார்க்க போறோம். மட்டன் குழம்பு செய்ய போறோம். இந்த மட்டன் குழம்பு வந்து ரொம்ப ஈஸியா, சிம்பிளா, ஃபாஸ்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இப்போ குக்கர்ல நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேங்க. அதுவும் இந்த செக்கெண்ணெய் தாங்க எப்பயுமே நிறையவே யூஸ் பண்றது. நான் பேக்கெட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். சரிங்களா? தேவையான அளவு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. அது கூட எண்ணெய் ஊத்திருக்கேன்லங்க, அது கூட இப்போ இஞ்சி பூண்டு. ஓகேங்களா? இஞ்சி பூண்டு வீட்லயே அரைச்சதுங்க, எதுவும் கடை கிடையாது. அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிருக்கேன். கொஞ்சம் வணக்கி விட்டுறலாம். இப்ப மட்டன் எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டன் இருக்குங்க. எல்லா ஆட்டுக்கறி தான். இத அந்த இஞ்சி பூண்டோட கிளறி விடலாம். எதுக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாம நேரா பண்றேன்னா, வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம அரைச்சு ஊத்த போறோம். சரிங்களா? ஏன்னா வீட்டுல சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து இந்த வெங்காயம் தக்காளியை பார்த்தாலே சாப்பிடவே மாட்டாங்க, காய் தெரிஞ்சாலே. அதுக்காக தாங்க இந்த இஞ்சி பூண்டு மட்டனோட நல்லா மேரினேட் ஆகும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட போறேன். ஏன்னா ஆல்ரெடி நாங்க மஞ்சத்தூள் போட்டுதான் கழுவி இருக்கேன் மட்டனை. அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கிறேன். சரிங்களா? ஏன்னா அப்பதான் உப்பு இஞ்சி பூண்டு அந்த விழுது எல்லாமே இது கூட மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். இது நல்லா சுருங்க 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 வணங்கிக்கிட்டே இருக்கணும். அந்த கேப்ல தான் நம்ம வந்து மசாலாவை ரெடி பண்ண போறோம். இப்போ அதே நல்லெண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்றேன். கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சரிங்களா? இங்க பாருங்க, ஒரு பக்கம் மட்டனை வேக வச்சிட்டு இருக்கோம். அது வெந்துகிட்டே இருக்கட்டும். அது வேகிற கேப்ல இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ண போறோம். அந்த மசாலாக்கு தான் இப்ப எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்போ பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம். சரிங்களா? அது கூட கொஞ்சமா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எதுக்குன்னா உடம்புக்கும் நல்லது, டேஸ்டும் நல்லா கொடுப்போங்க. இந்த நம்ம ஊருக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வெங்காயம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவங்க குழம்பு வச்சு மீன் குழம்பு எல்லாம் சாப்பிட்டோம்னா. பாருங்க, அந்த வெங்காயம் போட்டோம் இல்லைங்க, அது நல்லா கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப இது கூட நான் வந்து தக்காளி ஆட் ஆன் பண்ண போறேன். ஒரு 3 தக்காளிங்க. பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது கூட நான் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். கூட ஒரு 3 பத்து தேங்காய். சரிங்களா? 3 பத்து தேங்காய் போடுறேன். ஒரு நம்ம இறக்கிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில அரைச்சிடலாம். சரிங்களா? இப்போ ஆறுன மசாலாவை நம்ம அரைக்க போறோம். நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்ப பாருங்க எவ்வளவு பேஸ்டா இருக்குன்னு பாருங்க. அரைச்சாச்சு பாருங்க, இந்த மாதிரி பேஸ்டா இருக்கும். சரிங்களா? இந்த கன்சிஸ்டன்சில தான் நம்ம வந்து குழம்புக்கு ரெடி பண்றோம். பாருங்க, மட்டன் நல்லா சுருள சுருள வெந்திருக்கு பாத்தீங்களா? ஏன்னா 15-20 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட இந்த மசாலாவை ஆட் பண்றேன். அந்த மசாலாவை போட்டதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் கிளறி விடுறேங்க. மட்டன் கூட கிளறி விட்டுட்டு, எனக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும் குழம்பு, அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்பேன் கடைசியா. அதுக்கு முன்னாடி இதுதான் மசாலாங்க, சீக்ரெட் மசாலாங்க. இது எங்க ஊர் மசாலா. இது ஒரு கப்பு போட்டா போதும் 1 கிலோக்கு. சரிங்களா? இதுதான் அளவு. இந்த மசாலாவை இதோட நல்லா பரட்டி விடுவாங்க. பரட்டி விட்டுட்டு எனக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி ஊத்த போறேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊத்தலாம்.
இப்ப வேணுங்கிற அளவு நான் தண்ணி ஊத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வேண்டான்றதுக்காக. இது ரைஸுக்கு, பிரியாணிக்கு, அப்புறம் தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் இந்த குழம்பு செட் ஆகுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு ஒரு கிளறிட்டு உங்களுக்கு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. உப்பு காரம் எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்குங்க. இப்ப மூடி நான் 3 விசில் விட போறேன். ஏன்னா இது இலை ஆட்டு கறி ஃபர்ஸ்டே கொஞ்ச நேரம் சுருள வேக வச்சிருக்கோம். சோ 3 விசில் போதும். சரிங்களா? ப்ரெஷர் போயிடுச்சுங்க. 3 விசில் விட்டாச்சு. பாத்தீங்களா, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல வந்துடுச்சு. இப்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. மட்டன் எல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு. கொஞ்சம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி புதினாவை சேர்த்திருக்கேங்க. ஏன்னா ஃபிளேவர் நல்லா கொடுக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அது குழம்பு சொன்னோம். அதுக்கு மட்டன் குழம்பு.